சிவனுக்குரிய வில்வ மரத்தடியில் விளக்கேற்றினால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? வில்வ மரத்தின் கீழ் தினமும் ஒரு விளக்கு ஏற்றினால் விரைவில் பண வரவு ஏற்படும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வில்வ மரம் பரிகாரங்கள். இந்து மதத்தில் மரங்கள் தெய்வங்களாக வழிபடப்படுகின்றன. அவற்றில் ஒன்று வில்வ மரம். இந்த மரத்தின் கீழ் தினமும் ஒரு விளக்கு ஏற்றினால் விரைவில் பணவரவு ஏற்படும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பணவரவுக்கான வில்வ மர பரிகாரங்கள். வில்வ மரத்திற்கு மத நூல்களில் சிறப்பிடம் உண்டு. இந்த மரத்தை வழிபடுவதால் செல்வத்தின் அதிபதியான குபேரன் மகிழ்ந்து பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். மத நூல்களின்படி வில்வ மரத்தின் வேரில் சிவபெருமான் வாசம் செய்கிறார். குபேரன் சிவபெருமானின் பக்தர். எனவே யாராவது வில்வ மரத்தை வழிபட்டு விளக்கேற்றினால் குபேரன் அவர்களை செல்வந்தராக்குவார். வில்வ மரத்தைப் பற்றி மத நூல்கள் என்ன சொல்கின்றன? வில்வ மரத்தின் வேரில் லிங்க வடிவில் உள்ள அழிவில்லாத மகாதேவனை வழிபடும் புண்ணியவானுக்கு நன்மை உண்டாகும். சிவபெருமானுக்கு வில்வ வேரில் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்பவன் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை பெறுவான். அவன் பூமியில் புனிதமானவன். வில்வ மரத்தின் கீழ் எப்படி விளக்கேற்ற வேண்டும்? ஒரு தினமும் மாலையில் சுத்தமாக இருக்கும்போது அருகிலுள்ள வில்வ மரத்திற்குச் சென்று முதலில் சுத்தமான தண்ணீர் ஊற்ற வேண்டும். பின்னர் மரத்தின் கீழ் சுத்தமான நெய்யால் தீபம் ஏற்றும்போது சிவபெருமானையும் செல்வத்தின் அதிபதியான குபேரனையும் நினைக்க வேண்டும். தீபம் ஏற்றும்போது இந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். சுபம் கரோதி கல்யாணம், ஆரோக்கியம் தன சம்பதாம், சத்ரு புத்தி விநாசாய, தீபம் ஜோதி நமோஸ்துதே. 4. பணத்தைத் தவிர வேறு ஏதேனும் விருப்பம் இருந்தால் அதையும் சொல்ல வேண்டும். முடிந்தால் வில்வ மரத்தை 3 முறை சுற்றி வர வேண்டும். 5ஆம் தினமும் இவ்வாறு வில்வ மரத்தின் கீழ் தீபம் ஏற்றுவதன் மூலம் குபேரன் ஏழைகளையும் செல்வந்தராக்குவார். 6. வில்வ மரத்தின் கீழ் தீபம் ஏற்ற முடியாவிட்டால் வணங்குவதன் மூலமும் நல்ல பலன்களைப் பெறலாம்.